ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உமாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முளைக்கட்டி செய்யலாங்க. நம்ம பாருங்கள், கொண்டக்கடலை அயன் சேர்த்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அதை பெண்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி நைட் ஊற வச்சுட்டேங்க. நாளை காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், காலையில் பார்க்குறேங்க. 10 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நான் ஊற வச்சு கடலை நல்லா பெருசாகிடுச்சுங்க. கடலை கண்டிப்பாக ஒரு 10 மணி நேரம் ஊறணுங்க. அப்போ தான் நல்லா முளைச்சி வரும். ஊற வச்ச கொண்டக்கடலையே தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு வடியில் போட்டுக்கிறேங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. தண்ணி இருந்தால் ஸ்மெல் வந்துடும். கீழே பாத்திரமும் நல்லா ட்ரையாக இருக்கணுங்க. தண்ணி இருக்கக்கூடாதுங்க. போட்டுவிட்டு நல்லா மூடி வச்சலாங்க. இன்றைக்கி காலையில் நம்ம முளை கட்டினோம்னா நாளை காலையில் தாங்க அது முளைச்சி வரும். மூடி வச்சோம்னாக்க ஒரு கிளாத் போட்டு மேலே அப்படியே மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக முளைச்சிக்கிச்சு. 24 மணி நேரம் ஆகுங்க. அப்போ தாங்க இந்த மாதிரி முளைச்சி வரும். நேற்று காலையில் நான் மூடி வச்சேங்க. இன்றைக்கி காலையில் தாங்க ஓப்பன் பண்ணேன். பாருங்கள், நல்லா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே எல்லாமே முளைச்சிக்கிச்சுங்க. நல்லா ஊறணுங்க. 10 மணி நேரம் ஊறிச்சுனா தாங்க நல்லா முளைச்சிக்கும். வேறு பாத்திரத்தில் கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள். கீழே பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இறங்கலை. தண்ணி இறங்குச்சுன்னா ஸ்மெல் வந்துடுங்க. பாருங்கள், எல்லா கடலையுமே பாருங்கள் முளைச்சிக்கிச்சு. நடுவில் 1 2 கூட அப்படியே நிற்கலை. நல்லா ஊறணுங்க. ஊறினா தாங்க இப்படி நல்லா முளைச்சி வரும். பாருங்கள், எவ்வளோ நல்லா சூப்பராக முளைச்சிக்கிச்சு. இந்த கடலையிலே நான் பாதி எடுத்துக்க போகிறேங்க. 1/4 கிலோ எடுத்து சுண்டல் செய்ய போகிறேங்க. 1/4 கிலோ கொண்டக்கடலை எடுத்து ஒரு குக்கரில் போட்டு உப்புத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்க போகிறேங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சுண்டலுக்கு ரெடி பண்ணுறேங்க. பாருங்கள், குக்கரில் வச்சு கரெக்டாக 3 விசில் விட்டுட்டேங்க. வெந்துருச்சு. பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. கரெக்டாக 3 விசிலுக்கு நல்லா வெந்துருங்க. இந்த முளைச்சி வந்த கொண்டக்கடலையை நம்ம பச்சையாகவே கூட குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆனால் ஒத்துக்குதான்னு பார்த்து கொடுக்கணுங்க. பெரியவங்க கூட அப்படியே பச்சையாக சாப்பிட்லாங்க. அது கூட நல்லதுங்க. பாருங்கள், வெங்காயங்க 2 வெங்காயம், 2 கேரட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பூண்டுங்க ஒரு 7 8 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்காங்க. சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாங்க. பாருங்கள், கடுகு சீரகம் 1 டீஸ்பூனு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூனு, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டேங்க. கொட்டி நல்லா தாளிச்சிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா எனக்கு பழுத்துருச்சுங்க, சிவப்பாக இருக்கிறதுனால. நீங்கள் பச்சை மிளகா விருப்பம் இல்லைன்னா சிகப்பு மிளகா கூட போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுதாக கூட போட்டுக்கலாங்க. நான் நசுக்கி போட்டிருக்கேன். எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க. நான் கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் தாங்க ஊற்றிருக்கேன். வேக வச்ச கடலையெல்லாம் போட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சம் தாங்க தண்ணி இருந்தது. அந்த தண்ணியை ஊற்றி அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிறேன். தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா வேஸ்ட் பண்ண வேணாங்க. ரசம் வச்சுக்கலாங்க. அது கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. கொண்டக்கடலை ரசம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா வணங்கினோடனே இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க. நான் ரொம்ப நல்லா இருக்குங்க. காரமாக இருக்கும் சாப்பிடும்போதுக்கு. பிடிச்சா போட்டுக்கோங்க, பிடிக்கலாம் விட்டுடலாம். பாருங்கள், சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ எல்லாம் எடுத்து வச்சிடலாங்க தட்டில். கொஞ்சமாக பொரி போட்டுக்கிறேங்க. நம்ம எக்ஸிபிஷன் போனால் வாங்குவோம் பாருங்கள் சுண்டல். அதே போல் நம்ம இப்போ ரெடி பண்ணலாங்க வீட்டில். கொஞ்சம் பொரி போட்டுக்கலாம். வெறும் சுண்டல் அப்படியே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செய்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. டேஸ்ட்டே இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் நல்லா ஜாலியாக இருக்குங்க. ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க இந்த மாதிரி கொடுத்தோம்னா. அந்த பொரி மேலேயே கொஞ்சம் சுண்டல் போட்டுக்கலாங்க. இந்த ரெசிபி செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உமாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்குங்க. சுண்டல் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கேரட்டுங்க 2 கேரட் துருவி வச்சுருக்காங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு தேவையானாலும் நம்ம போட்டுக்கலாங்க. கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நல்லா கலக்கும். நம்ம சாப்பிடும்போது ஸ்பூன் வச்சு கலக்கும்போது நல்லா ஒன்றோட ஒன்று எல்லாம் சேர்ந்துருக்கும். கேரட் துருவி வச்சு கேரட் மேலே அப்படியே போட்டுக்கலாம். ஒரு லேயர் பொரி, ஒரு லேயரு
சுண்டல் வச்சுக்கலாங்க. அது மேலேயே மறுபடியும் ஒரு லேயர் வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் கேரட்டு, அப்புறம் கொத்தமல்லி இலை போட்டுங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க சாப்பிடும்போது. கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. தக்காளி ஒரு லேயர் போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி இலைங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வச்சுக்கலாம். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு வெங்காயம், தக்காளி, கேரட் எது பிடிக்குதோ அது இன்னும் கொஞ்சம் நிறைய கூட போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்காங்க. கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் போட்டுக்கிட்டாவே சரியாக போகுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நம்ம எக்ஸிபிஷனில் வாங்கி சாப்பிடுவோம் பாருங்கள். அதே சுண்டல் நம்ம வீட்டில் பாருங்கள் எவ்வளோ நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அதை விட சூப்பராக இருக்குங்க. எலுமிச்சம்பழங்க சாப்பிடும்போது பிழிஞ்சு விட்டுக்கலாம் மேலே. எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. நம்ம சுண்டல் எப்படி தட்டில் வச்சு சாப்பிட்டாலும் இந்த கோனில் போட்டு சாப்பிட்டோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி கோனில் நம்ம கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க. பாருங்கள் கொஞ்சம் பொரி போட்டுக்கிறேன். அது மேலேயே கொஞ்சம் சுண்டல் போட்டுக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் பொரி போட்டுக்கலாங்க. இந்த கோனில் வச்சு சுண்டல் சாப்பிடும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குங்க குழந்தைங்களுக்கெலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் போட்டு கொத்தமல்லி இலை கொஞ்சம் வச்சுக்கிறேன். மேலே ஒரு ரெண்டு சுண்டல் வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸையும் தெரியப்படுத்துங்க. இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. தேங்க்யூ.